وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. ربنا زدنا علما. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இப்போது துருசுல் லுகத்தில் அரபியா முதல் பாகத்தை மீட்டல் செய்து வருகின்றோம். அதிலே உள்ள இலக்கண விதிகளை பற்றி படிக்கின்றோம். அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டு வருகின்றோம். இன்று நாங்கள் 13வது பாடத்திலே அத்தர்சு ثالث عشرல இன்னும் இருக்கின்றோம். அதிலே إضافة الأسماء إلى الاسم الظاهر والضمير படிக்கக்கூடியது என்னென்றால் إضافة الأسماء إلى الاسم الظاهر والضمير. அஸ்மாக்களை நாங்கள் இதாஃபத் செய்தல், இணைத்தல், அஸ்மாக்களை பெயர் சொற்களை முதாஃபாக கொண்டு வருதல். எதுக்கு முதாஃபாக கொண்டு வருதல்? எதன் பக்கம் இணைக்கிறோம் என்றால் இலல் இஸ்மி ظாஹிரி, இன்னொரு இஸ்மின் பக்கம், ظாஹிரான இன்னொரு இஸ்மின் பக்கம், வெளிப்படையான இன்னொரு இஸ்மின் பக்கம் என்ன செய்கிறோம்? வேறு வேறு இஸ்மாக்களை நாங்கள் இணைக்கிறோம். தமீர், அதே மாதிரி தமீரின் பக்கமும் என்ன செய்கிறோம்? இணைக்கிறோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது. உதாரணமா முஹம்மதுன் என்றது ஒரு இஸ்முன் ظாஹிர், இஸ்முன் ظாஹிர். அஹாமிதுன், அஸ்திகாஉ, அத்துல்லாபு, இதெல்லாம் வெளிப்படையான பெயர் சொற்கள். இந்த வெளிப்படையான பெயர் சொற்கள் பக்கம் வேறு பெயர் சொற்களை நாங்கள் என்ன செய்யலாம்? இணைக்கலாம். அதே மாதிரி தமீர் உங்களுக்கு தெரியும், ஹுவ, ஹும், க, கி, இதெல்லாமே தமீர், பிரதி பெயர் சொற்கள். அதன் பக்கமும் நாங்கள் வேறு அஸ்மாக்களை முதாஃபாக கொண்டு வரலாம், இதாஃபத் செய்யலாம். சரி. அல் இஸ்மு ظாஹிரு, இஸ்மு ظாஹிர் என்றால் என்ன என்றால் நஹ்வுன போல, எதை போல? முஹம்மதுன், ஹாமிதுன், அஸ்திகாஉ, துல்லாபு, இவைகளை போல. இஸ்மு ظாஹிர் என்கிறது முஹம்மத், ஹாமித், அஸ்திகா, துல்லாப் என்பதை போல. இலா ஆஹிரி, இலா ஆஹிரி என்றால் கடைசி வரையில. இலா ஆஹிரிஹி இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இலா ஆஹிரிஹி, அது சுருக்கம் தான் இது. இலஹ் என்றா இலா ஆஹிரி, கடைசி வரையில. அப்ப இது மாதிரி தான் இஸ்முன் ظாஹிர்ன்றது வெளிப்படையான பெயர் சொற்கள். அதாவது இஸ்முன் ظாஹிர் எதுக்கு நான் சொல்றோம் என்றால் தமீருக்கு மாற்றம். தமீரும் ஒரு இஸ்ம் தான், ஆனா அது வந்து தமீர். ظாஹிரான பெயர் சொல் என்றால் வெளிப்படையாகவே வாருது. அதுக்கு தமீர் என்றா என்ன? ஹுவ, அவன், அவர்கள், அவள் என்று சொல்றதுதான் தமீர். நீ, நீங்கள், உன்னுடைய என்றது தமீர். சரி. இப்ப நாங்க பார்க்கலாம் தமீர். தமீருக்கு உதாரணம் போட்டிருக்கிறான், ஹூ போல, இதை போல, ஹுவ, ஹும், க, கி, இதெல்லாம் தமீர். காஃபுல் முஹாத்தப், க, கி என்றது வந்து காஃபுல் முஹாத்தப், முஹாத்தபுக்குரிய காஃப் தானே. கிதாபு க, கிதாபு கி, முன்னிலையில உள்ளவரை குறிக்கக்கூடிய காஃப். அதே மாதிரி யாவுல் முத்தக்கல்லிம், அதுவும் தமீர். யாவுல் முத்தக்கல்லிம், இந்த யா, கிதாபி, என்னுடைய புத்தகம் தானே, யாவுல் முத்தக்கல்லிம். ரைட். அப்ப இங்க பாருங்க, நாங்க இஸ்ம்களை ظாஹிரான இஸ்மின் பக்கம் இதாஃபத் செய்யவும் முடியும், தமீரின் பக்கம் இதாஃபத் செய்யவும் முடியும். அதுக்கு உதாரணம் இங்க தந்திருக்கிறாங்க உங்களுக்கு. அல் இதாஃபத்து இலல் இஸ்மி ظாஹிர், ظாஹிரான இஸ்ம்களின் பக்கம் இதாஃபத் செய்வதற்கான உதாரணங்கள் இங்க பாருங்க. நீங்க அல் இதாஃபத்து இலல் இஸ்மி ظாஹிர், அப்னாஉ முஹம்மதின், அப்னாஉ முஹம்மதின், முஹம்மதுடைய அப்னாக்கள், பிள்ளைகள், மகன்மார்கள் தானே. அப்ப நாங்க அப்னா என்ற ஒரு ظாஹிரான இஸ்ம இன்னொரு அப்னா என்ற ஒரு இஸ்ம இன்னொரு ظாஹிரான முஹம்மது என்ற ஒரு ظாஹிரான இஸ்மின் பக்கம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இதாஃபத் செஞ்சிருக்கிறோம். முதாஃப் வந்து எப்பயும் ظாஹிரான இஸ்மா தானே இருக்கும், தமீராக வரையலாதே. சரியா? முதாஃப் இலைஹி இங்க ظாஹிரான ஒரு இஸ்மாக வந்திருக்கு முஹம்மதுன். ஆனா கீழே பாருங்க, அப்னா உஹு, அவனுடைய பிள்ளைகள், அது ஒரு தமீராக வந்திருக்கு. எனவே முதாஃப் இலைஹி ظாஹிரான இஸ்மாக வரவும் முடியும்,
அதே மாதிரி ஒரு தமீராக வருவதற்கும் முடியும். ஜுமலாஉ ஹாமிதின் அஸ்திகாஉல் முதர்ரிசி, தன்னை முதர்ரிசுடைய அஸ்திகாக்கள் நண்பர்கள். அஸ்மாஉ துல்லாபி, அஸ்மாஉ துல்லாபி மாணவர்களுடைய பெயர்கள். கிதாபுல் முதீரி, முதீருடைய புத்தகம். அப்ப இதில் எல்லாமே முதாஃப் இலைஹி எப்படி வந்திருக்கின்றால் இஸ்முன் தாஹிர், வெளிப்படையான ஒரு இஸ்ம். எனவே முதாஃப் இலைஹி இஸ்முன் தாஹிராக வரலாம். எனவே அஸ்மாக்களை நாங்க இலல் இஸ்மி தாஹிரி, ஒரு தாஹிரான இஸ்மின் பக்கம் இதாஃபத் செய்யலாம். அதற்கான உதாரணங்களை தான் நீங்க இங்க பாக்குறீங்க தானே. அதே மாதிரி அஸ்மாக்களை நாங்க ஒரு தமீரின் பக்கமும் இதாஃபத் செய்யலாம். அல் அல் இதாஃபத்து இல தமீரி, தமீரின் பக்கம் இதாஃபத் செய்வது. இங்க பாருங்க, அப்னாஉஹு, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள். அப்ப ஹூன்றது முதாஃப் இலைஹி, ஆனால் தமீர். ஒரு தமீர் முதாஃப் இலைஹியாக ஒரு தமீரும் வரலாம். அப்னாஉஹும், அவர்களுடைய ஆண்மக்கள் பிள்ளைகள். அப்னாஉக, உன்னுடைய ஆண்மக்கள் பிள்ளைகள். அப்னாஉகி, உன்னுடைய ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது, உன்னுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தானே. இதெல்லாம் தமாயிர். க, ஹும், ஹூ, இதெல்லாம் தமீர்கள். அப்னாஇ யாவல் முத்தகல்லிம், அது ஒரு தமீர், என்னுடைய ஆண் பிள்ளைகள். கிதாபுஹு, அவனுடைய புத்தகம். ஹூ, அவனுடைய புத்தகம். அப்ப முதாஃப் இலைஹியா இங்க எல்லாமே தமீரா இருக்குது பாருங்க. கிதாபுஹும், அவர்களுடைய புத்தகம். கிதாபுக, கிதாபுகி, கிதாபி. ரைட். அப்ப காஃபுல் முகாத்தபா இருக்கலாம், யாவுல் முத்தகல்லிமா இருக்கலாம், இதெல்லாமே தமீர். அப்ப ஒரு இஸ்மை நாங்க தாஹிரான இஸ்மின் பக்கம் இதாஃபத் செய்ய முடியும், ஒரு தமீரின் பக்கம் இதாஃபத் செய்வதற்கும் முடியும். அதான் நாங்க இங்க பார்த்த சுருக்கம். ரைட். இப்ப தெளிவா பாருங்க. அப்னாஉ முஹம்மதின், அப்னாங்கிறது முதாஃப், இதாஃபத் செய்யப்பட்டது. முஹம்மதின் என்றது முதாஃபுன் இலைஹி, எதன் அளவில் இதாஃபத் செய்யப்பட்டிருக்கிறதோ அது, எதன் பக்கம் இதாஃபத் செய்யப்பட்டிருக்கிறதோ அது. அப்னாஉ முதாஃப், முஹம்மதின் முதாஃபுன் இலைஹி. அப்னாஉஹு என்கிறதுல அப்னாஉ முதாஃப், ஹூ முதாஃபுன் இலைஹி, முதாஃபுன் இலைஹி. அப்னாஉக என்கிறதுல அப்னாஉ முதாஃப், க முதாஃபுன் இலைஹி. கிதாபி, அதுல கிதாபி என்றது முதாஃப், யா முதாஃபுன் இலைஹி. طيب, அப்ப முதாஃப் இலைஹி ஒரு தாஹிரான இஸ்மாவும் இருக்கலாம், ஒரு தமீராகவும் இருக்கலாம். அவ்வளவுதான் நாங்க இந்த விஷயமா படிச்சிருக்கிறோம். ரைட். அடுத்ததுக்கு வாங்க வருவோம். இன்னொரு சப்ஜெக்ட், இன்னொரு விடயம் இந்த பாடத்துல. வாவுல் ஜமாஅ, ஜமாஅண்டா என்னண்டா கூட்டம் தானே, பன்மை. ஜமாஅண்டா இங்க ஜம்அண்ட அர்த்தம், பல பேர் இருக்கிறாங்க. ஜம்முடைய பன்மையுடைய ப்ளூரலுடைய வாவ் அப்படின்னா என்னென்றால், ஃபியல்ல பாருங்க, தஹபு, ஜலசு, ஹரஜு என்றதுல தஹபண்டா போனான், தஹபு என்று வாவு போட்டதனால என்ன அர்த்தம் என்றா அவர்கள் போனார்கள், அவர்கள் போனார்கள். மைக் ஆஃப் பண்ணுங்க. அவர்கள் போனார்கள். யார் மைக் போட்டு வச்சிருக்கிறீங்க? அவர்கள் போனார்கள். சரியா? இதுல ஒரு வாவ் இருக்குது தானே, ஒரு வாவ். இந்த வாவ் வந்து பேர் தான் வாவுல் ஜமாஅ, வாவுல் ஜமாஅ. ذهبு இதுல இருக்கக்கூடிய வாவ், இதுக்கு தான் பேர் வாவுல் ஜமாஅ, ஜம்முடைய வாவ், பன்மையுடைய வாவ். ذهبு என்றா அவன் போனான்ன்றது இல்ல, அவர்கள் போனார்கள். அப்ப அங்க ஒரு அவர்கள், இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் என்றா அவர்கள் பல பேர் இருக்கிறாங்கன்ற அர்த்தம். இந்த வாவு தான் ஃபாயில், வாவு தான் ஃபாயில். அப்ப வாவுல் ஜமாஅண்டா என்னன்னு சொல்லியிருக்கிறான் பாருங்க. வாவுல் ஜமாஅத்தி, வாவுல் ஜமா என்றால் தமீருன், அது ஒரு தமீர், அது ஒரு பிரதி பெயர் சொல். இந்த வாவுல தஹபூலிக்கிற வாவு வந்து ஒரு தமீர், தாஹிரான இஸ்மா இல்ல, அது ஒரு தமீர் தானே, அது ஒரு பிரதி பெயர் சொல். எதுக்குரிய தமீர்? எதை குறிக்கும்? முதக்கரை குறிக்கும், ஆண்களை தான் குறிக்கும். ஆண் மக்கள் தஹபு, பல ஆண்களை தான் குறித்தினாங்க. தஹபு அவர்கள் போனார்கள் சொல்லலாம். அதே மாதிரி ஆகில், அவங்க யாரா இருப்பாங்க? ஆகிலாக இருப்பாங்க தானே. மாடுகள் போயினன்னு சொன்னால் நான் மாடுகளுக்கு நாங்க தஹபுன்னு சொல்றோம்ல தானே, என்றாவது ஆகில் அல்ல கைர் ஆகில்.
அதனால ஆக்கில் என்றா யார் என்றால் பகுத்தறிவுள்ளவர்கள், உயர்தினை தானே. ஆக்கிலுக்கு தான் இந்த வாவை நாங்கள் பயன்படுத்துவோம். அவர்கள் போனார்கள் என்றா யாராவது மனிதர்கள், அந்த மாதிரி ஆக்கில்களா இருக்கணும். சரி. அப்ப இது முதக்கராக இருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும். அதே மாதிரி எத்தசிலு பில் ஃபியல். எங்க வரும் இந்த வாவ்? ஃபியல்ல தான் வரும். ஃபியல்ல வினை சொல்ல தான் வரும். எத்தசிலு பில் ஃபியல். எத்தசிலு என்ற சேர்றது. ஃபியலோட தான் அது சேரும். தஹபு, ரைட்? அக்கலு, ஷரிபு, ஜலசு, தரசு. ஃபியல்ல சேரக்கூடிய ஆக்கிலுக்குரிய முதக்கருக்குரிய ஒரு தமீர். வஹுவல் ஃபாயில். இந்த வாவு தான் ஃபாயிலா இருக்கும். ஒரு ஃபியல் வந்தா எங்களுக்கு தெரியும் அரபு மொழியில கட்டாயம் என்ன வரணும்? ஃபாயில் வரணும். ஃபியல் வந்தால் கண்டிப்பாக ஃபாயில் வரும். ஒரு ஜும்லா ஒரு இடத்துல ஃபியல் வந்தால் அதுக்கு ஒரு ஃபாயில் இருக்கும். ஃபியல்னா வினைச்சொல். வினைச்சொல். அந்த வினையை செஞ்ச ஒருத்தர் இருப்பார். அவருக்கு தான் நான் ஃபாயில்ன்றது. அப்ப இந்த தஹபூல யார் ஃபாயில்? வாவு தான் ஃபாயில். அவர்கள் என்றதுதான் ஃபாயில். தமீர். தமீர் என்றா ஏற்கனவே நாங்க ஒரு ஆட்களை பத்தி பேசியிருக்கிறோம். அவர்களை பத்தி நாங்க 2வது முறையா சொல்லும் பொழுது அவர்களுடைய பெயரை சொல்லாமல் நாங்க என்ன சொல்லுவோம்? தமீர்ல சொல்லுவோம். அவர்கள், இவர், அவர்கள், அவள், அவன் அப்படின்னு சொல்லுவோம். அல்ல நீ, இந்த மாதிரி சொல்லுவோம். பிரதி பேர் சொல்லுவோம். ரைட். அப்ப இந்த தஹபூல இருக்கிற வாவு தான் வாவுல் ஜமா. இந்த வாவு ஃபாயில். இந்த ஃபியலுக்கு ஃபாயில். ஃபியல் வந்தா கட்டாயம் ஃபாயில் கொண்டு வரணும். ரைட். ஜலசு, ஜலச ஃபியல், வாவ் ஃபாயில், வாவ் தான் இந்த வாவ் ஜம்மா குறிக்கக்கூடிய வாவ். ரைட். ஹரஜு, அவர்கள் வெளியேறினார்கள். அப்ப இந்த வாவு தான், இந்த வாவுக்கு பேர் தான் வாவுல் ஜமா. ஆனா இந்த வாவுக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு அலிஃப் ஒன்று வந்திருக்கு. நீங்க பாக்குறீங்க ஒரு அலிஃப். இது அடையாளத்துக்கு போடப்படக்கூடிய அலிஃப். அதை நாங்க வாசிக்கல அத்தனை. ஜலசு வாவ். ஏன் இந்த அலிஃபண்டா இது வந்து ஜம்முடைய வாவன்றதுக்குரிய அடையாளம். இது ஃபியல்ல மட்டும்தான் வரும் இந்த அலிஃப். முதாரியான ஃபியல்ல அல்லது மாதியான ஃபியல்ல இந்த அலிஃப் வந்து இப்படி வரும். சரி. அப்ப இந்த வாவுல் ஜமாவுக்கு பிறகு ஒரு அலிஃப் வரும். சில இடங்கள்ல சில வாவு வரும். அது சொல்லுலே இருக்கிற வாவ, ஜம்முடைய வாவல்ல. எருஜு அதானே. அதெல்லாம் அந்த சொல்லுல இருக்கிற வாவ். எதுஉ, துவா கேட்டான், துவா கேட்பான். அதுல வார வாவ் என்ன? எதுஉன்றதுல அது சொல்லுல இருக்கிற வாவ். அதுல என்ன எது வராது? அதுல அலிஃப் வராது. காரணம் அது சொல்லுல இருக்கிற வாவ். அப்ப எந்த வாவுல அலிஃப் வரும்னா இது ஜம்முக்குரிய வாவுல அலிஃப் வரும். ஜம்முடைய அடையாளமாக அலிஃப் வரும். ரைட். இப்ப நான் வாவுல் ஜமாண்ட என்னன்னு பார்த்துட்டோம். ஐன தஹபத் துல்லாபு. பாருங்க உதாரணத்தை. ஐன தஹபத் துல்லாபு. மாணவர்கள் எங்கே போனார்கள்? தஹப இங்க வந்து வாவு கொண்டு வரல. காரணம் ஃபாயில் துல்லாபுன்றது வெளிப்படையாகவே என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கு. அப்ப நாங்க தமீராக கொண்டு வரல. முதலாவதுல தஹபத் துல்லாபு. துல்லாபு தான் ஃபாயில். தஹபல நாங்க வாவு கொண்டு வரணுமா? தஹபூ அத்துல்லாபுன்னு சொல்லணுமா? தேவையில்லை. ஏன்? ஃபாயில் பின்னால வருது. ஃபாயில் பின்னால வர்றதுனால ஐன தஹபத் துல்லாபு தான் நாங்க கேட்டுக்கிறோம். ரைட். பதில பாருங்க. அத்துல்லாபு அந்த மாணவர்கள், அத்துல்லாபு தஹபு என்ன செய்தார்கள்? போய்விட்டார்கள். இங்க நாங்க தஹபு என்று என்ன செய்யறோம்? ஃபியலுக்கு பின்னால வாவை நாங்க கொண்டு வந்திக்கிறோம். காரணம் என்ன? ஃபாயில் வரணும். ஃபியல் வந்தால் அதுக்கு பின்னாலதான் கட்டாயம் ஃபாயில் வரணும். ஒரு ஃபியல் வந்தால் அதுக்கு பின்னால கட்டாயமாக ஃபாயில் வரணும். அப்ப ஃபாயில குறிக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்டா, லாஹிரான இஸ்மாக முன்னால் அது வந்திக்கிறதுனால பின்னால நாங்க என்ன செய்யறோம்? வாவு வந்து கொண்டு வரோம். கொண்டு வந்து என்ன சொல்றோம்டா, தஹபு என்று சொல்றோம். தஹபு இலல் மத்அமி. தஹபு பாருங்க. அத்துல்லாபு அத்துல்லாபு தஹபு அத்துல்லாபு தஹபு இலல் மத்அமி. துல்லாபு தஹபு இலல் மத்அமி. இதுல நான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விளங்கப்படுத்திட்டு இருக்கிறோம் தானே. அத்துல்லாபு தஹபன்னு நாங்க சொல்ல இயலாது. அத்துல்லாப் என்னன்னு சொல்லணும்? அத்துல்லாபு தஹபு என்று தான் சொல்லணும். ஃபாயில் வந்தா, ஒரு ஃபியல் வந்தா அதுக்கு பின்னால கட்டாயமாக எது வரணும்? ஃபாயில் வரணும். அப்ப இந்த பூ ஒழிக்கிற வாவு தான் ஃபாயில் தானே.
அத்துல்லாபு தஹபு இலல் மதாமி. அத்துல்லாபு தஹபு இலல் மதாமி. ஒரு ஃபியல் வந்தா அதுக்கு பின்னால கட்டாயமா ஃபாயில் தமீராக வரணும் அல்லது தாஹிராக வரணும், வெளிப்படையாக வரணும். இங்க தஹப ஐன தஹப துல்லாபுல ஃபியலுக்கு பிறகு ஃபாயில் எப்படி வந்திருக்குது? தஹபன்ற செயலை செஞ்சவங்க யாரு? துல்லாப். அந்த அது ஃபாயில். அப்ப ஃபாயில் வெளிப்படையாக தமீரா வெளிப்படையான இஸ்மாக வந்திருக்கு தானே. இங்க எப்படி வந்திருக்குது? தஹபு ஃபாயில் எப்படி வந்திருக்குது? ஒரு தமீராக வந்திருக்குது. ஒரு தமீராக வந்திருக்குது. எப்படியோ ஃபியலுக்கு பின்னால தமீராகவோ அல்லது இஸ்முன் தாஹிராகவோ ஃபாயில் கட்டாயமாக வரும். ரைட். அல் முதர்ரிசு பாருங்க, ஜலச ஃபில் ஃபஸ்லி. அல் முதர்ரிசு ஜலச ஃபில் ஃபஸ்லி. ரைட். முதர்ரிஸ் வகுப்பிலே உட்கார்ந்தார். ஜலசன்றது ஃபியல், அதுல ஃபாயிலும் மறைஞ்சிக்குது. சில இடத்துல ஃபாயில் மறைஞ்சு வரும், தமீர் முஸ்ததிர். அது நான் சொல்றேன் தமீர் முஸ்ததிர். தமீர் வந்து வெளிப்படையானது மாரிக்கு, முஸ்ததிர் மறைஞ்சு வர்றது மாரிக்கு. எங்க மறைஞ்சு வரும்டா இந்த மாதிரியான ஃபியல்ல மறைஞ்சு வரலாம். ஜலச முஃப்ரதாக இருக்கக்கூடிய ஃபியல்ல ஃபாயில் வந்து முஃப்ரத் காயிப்ல மறைஞ்சு வரும். அப்ப எங்க ஃபாயில் கேட்டா மறைஞ்சிருக்குது தமீருன் முஸ்ததிர், அது மறைந்த ஒரு தமீர், அதுதான் ஹுவன்றது சொல்லுவோம் தானே. ரைட். அது நாங்க பிறகு படிப்போம். இங்க பாருங்க, அல் முதர்ரிசூன ஜலசு. அல் முதர்ரிசூன ஜலசு ஆசிரியர்கள், ஜலசு உட்கார்ந்தார்கள், அமர்ந்தார்கள், ஃபில் ஃபஸ்லி வகுப்பிலே அமர்ந்தார்கள். இங்க இருக்கிற வாவு தான் வாவுல் ஜமா. ஜலசு அவர்கள் உட்கார்ந்தார்கள், அதுதான் இந்த ஜலசவுடைய ஃபாயில். சரியா? அத்தாஜிரு ஹரஜ வியாபாரி வெளியேறினார். தாஜிரு ஹரஜ. அத்துஜாரு வியாபாரிகள் ஹரஜு. அப்ப நாங்க ஜம்மில் சொல்லும் பொழுது என்ன சொல்றோம் என்றால் ஹரஜு ஜம்மாக சொல்றோம், ஹரஜ் என்று சொல்றது இல்லை. வாவுல் ஜமாவா நாங்க கொண்டு வரோம். துஜாரு ஹரஜு. இப்ப ஹரஜு என்ற சொல்ல நீங்க எடுத்துக்கொண்டா ஹரஜுல இந்த ஹரஜ என்றது ஹராஜிம் என்றது ஹரஜ தானே, அது ஃபியல். அதுல வாவ் ஃபாயில், அதுதான் ஃபாயில். ஃபியல் வந்தா நான் சொன்னோம் ஃபாயில் கட்டாயம் வரும். அப்ப இங்க இந்த பாடத்தில் நீங்க என்ன புரியணும்? முக்கியமாக வாவுல் ஜமாண்ட என்னன்னு புரியணும். வாவுல் ஜமான்றது இந்த மாதிரி தஹபு ஜலசு ஹரஜு மாதிரியான ஃபியல்கள்ல கடைசிக்கு வரக்கூடிய அந்த வாவுக்கு பேர் தான் வாவுல் ஜமா. வாவுல் ஜமா. ரைட். அவர்கள் போனார்கள், அவர்கள் உட்கார்ந்தார்கள், அதுல வரக்கூடிய அந்த வாவு தான் வாவுல் ஜமா. இந்த வாவுல் ஜமா தான் ஃபாயிலாகவும் இருக்கும். அது ஃபாயில், அது ஒரு தமீர், அதே நேரத்தில் அது ஒரு ஃபாயிலாக இருக்கும். நாங்க அது முதக்கருக்கு தான் என்ன செய்யறோம்? வாவு அந்த வாவு பயன்படுத்துறோம். பல ஆண்களுக்கு தான் நாங்கள் அதை என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம் முதக்கர் ஜம். அதே மாதிரி ஆக்கிலுக்கு தான் பயன்படுத்த முடியும் தானே, ஆக்கிலுக்கு தான் பயன்படுத்துவோம். ரைட். அதே மாதிரி அது ஃபியலோட சேர்ந்து வரும், யத்தஸிலு பில் ஃபியல். தொய். இப்போ நாங்கள் அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொன்று சப்ஜெக்ட் போவோம். ஹுன்ன. ஹுன்ன அப்படின்றது பாருங்க, ஹுன்ன சரியா? ஹுன்னன்றது தமீர், அது ஒரு தமீர், அதுவும் ஒரு பேரை பெற்றது. யாரை குறிக்கும்? ஹுன்னண்டா அவர்கள் பல பெண்கள், அவர்கள் பல பெண்கள் தானே, அப்ப ஒரு தமீர். ரைட். அவரோட பேரை சொல்லாம பிரதி பேரை சொல்றோம். அதே மாதிரி தமீரு ஜம்இ, தமீரு ஜம், ஒரு ஜம்முக்குரிய தமீர். ஹுன்னன்றது ஒருத்தர் அல்ல, பல பேர், பல பெண்கள், அது ஜம். அதே மாதிரி காயிப்ல முன்னுக்கு இருக்கிறவங்களோ அல்லது பேசக்கூடிய முத்தக்கல்லிம்களோ அல்ல, காயிப் படர்க்கை தானே, காயிப்ல இருக்கக்கூடிய ஜம் அவர்கள். அதே மாதிரி ஹுன்னன்றது ஆண்களை பயன்படுத்தல, அது முஅன்னஸ், முஅன்னஸான ஒரு சொல். அதே மாதிரி ஆகில். ஹுன்னன்றதை நாங்க பெரும்பாலும் யாருக்கு பயன்படுத்துவோம் என்றா ஆகிலுக்கு தான் பயன்படுத்துவோம். அகிரினைக்கு ஹுன்ன என்று நாங்க சொல்றது இல்லை. அண்மை பல நிறைய மாடுகள் இருக்குதுண்டா நாங்க ஹுன்னு சொல்லாம என்ன சொல்லுவோம்? ஹியன்னு தான் சொல்லுவோம். அவை என்றது ஹியன்னு தான் சொல்லுவோம் தானே. அப்ப ஹுன்னு நான் யாருக்கு சொல்லுவோம்டா, பல மாணவிகள் இருக்கிறாங்கண்டா ஹுன்ன என்றா ஆகில், அவர்கள், அந்த மாணவிகள். ரைட். உதாரணத்தை பாருங்க. மன்ஹா உலாஇ, இவர்கள் யார்? இவர்கள் யார்? ஹுன்ன முதர்ரிசாத்துன். ஹுன்ன முதர்ரிசாத்துன். யார் இவங்க? ஹுன்ன அவர்கள்
ஆசிரியைகள் முதர்ரிசாத்துன். முதர்ரிசாத்துன். ஐன ஜுமலாஉகி, உன்னுடைய வகுப்பு நண்பிகள் எங்கே? ஐன ஜுமலாஉகி, அல்லது உன்னுடைய வகுப்பு நண்பிகள். ஐன ஜமீலாத்துகி, பிரச்சனை இல்லை. ஐன ஜமீலாத்துகி என்று கேட்டா என்ன சொல்லணும்? ஹுன்ன, அவர்கள், ஃபில் மஹ்ஜஇ, ஹுன்ன ஃபில் மஹ்ஜஇ, அவர்கள் மஹ்ஜஇலே இருக்கிறார்கள். அவர்கள் மஹ்ஜா, மஹ்ஜா என்ன? ஹாஸ்டல். அப்ப ஹுன்ன என்றத நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம் பிரதி பெயர் சொல்லாக ஜம்முக்கு, காயிபுக்கு, முஅன்னத், ஆகிலுக்கு என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். பாருங்க, மன் மன் ஹாஉலாஇ, மன் ஹாஉலாஇ, ரைட்? இவர்கள் யார்? அஹுன்ன, இங்க பிள்ளை என்னண்டா அஹுன்ன அபுனாஉகி என்று கேட்கலுமா? மன் ஹாஉலாஇ, இவர்கள் யார்? அஹும் அபுனாஉகி என்று கேட்கலாம் தானே? அஹும், அவர்கள் உன்னுடைய ஆண் பிள்ளைகளா? அஹும் அபுனாஉகி. அல்லது அஹும் இங்க எப்படி கேட்கணும்னா அஹுன்ன பனாதுகி, அவர்கள் உன்னுடைய பெண் பிள்ளைகளா? அஹுன்ன பனாதுகி, ரைட்? அஹுன்ன பனாதுகி, அவர்கள் உன்னுடைய பெண் மக்களா? ரைட்? இந்த சொல் பிள்ளையா, இந்த இடத்துல வரணும் பனாத். அஹுன்ன பனாதுகி, அஹுன்ன பனாதுகி, அவர்கள் உன்னுடைய பெண் மக்களா என்று கேட்டா பதில் எப்படி? லா, இல்லை. ஹுன்ன, அவர்கள், அந்த பல பெண்கள், அவர்கள், பனாத்து அஹி, என்னுடைய சகோதரனின் பெண் மக்கள், என்னுடைய சகோதரனின் பெண் மக்கள் என்றுதான் சொல்லணும். அவர்கள் என்னுடைய சகோதரனின் பெண் பிள்ளைகள் என்று சொல்லணும். சரி, சரியா? இங்கேயும் ஐன ஜமீலாத்துக், ஐன ஜமீலாத்துகி, உன்னுடைய ஜமீலாக்கள் எங்கே? ஹுன்ன ஃபில் மஹ்ஜாஇ, அவர்கள் மஹ்ஜாயிலே, ரைட்? அப்ப மன் ஹாஉலாஇ அஹுன்ன பனாதுகி, அவர்கள் உன்னுடைய பெண் பிள்ளைகளா? லா, இல்லை, அவர்கள் என்னுடைய சகோதரனின் பெண் பிள்ளைகள். ஹுன்ன பனாத்து அஹி. அப்ப இங்க நாங்க பாக்குறது என்னன்னா ஹுன்ன என்ற சொல் வந்து எந்த இடத்துல நாங்க யாருக்கு பயன்படுத்தலாம்? அப்ப இது ஒரு முஅன்னஸ், காயிப், ஜம், ஆகிலுக்கு நாங்க என்ன செய்றோம்? ஹுன்னன்றத பயன்படுத்துறோம். ஐன தாலிபாத்துல் ஜுதுத், புதிய மாணவிகள் எங்கே? புதிய மாணவிகள் எங்கே? புதிய மாணவிகள் எங்கே என்று நான் கேட்கும் பொழுது அதுக்கு ஜமாக எப்படி வரும்? புதிய மாணவிகள் எங்கே? பஅதுஹுன்ன, அவர்களிலே சிலர், ஃபில் ஃபஸ்லி, எங்க இருக்கிறாங்க? வகுப்புல இருக்கிறாங்க. உன்ன பஅதுஹுன்ன ஃபில் ஃபஸ்லி, அவர்களிலே சிலர் வகுப்பில் இருக்கிறார்கள். உன்ன பஅதுஹுன்ன ஃபில் ஃபஸ்லி வ பஅதுஹுன்ன இன்தல் முதீரதி, அவர் இன்னும் சிலர், அவர்களிலே வேறு சிலர் எங்க இருக்கிறாங்க? இன்தல் முதீரதி, முதீரா இடத்திலே இருக்கிறார்கள். முதீரா இடத்திலே, அதாவது முதீராண்ட யாரு? அதிபரிடத்திலே இருக்கிறார்கள். எனவே அப்ப ஹுன்னன்றத ஹுன்ன என்று நாங்க தனியாகவும் பயன்படுத்தலாம். ஹுன்ன ஃபில் மஹ்ஜஇ, ஹுன்ன பனாத்து அஹி, ஹுன்ன முதர்ரிசாத்துன், அஹுன்ன பனாதுகி. அதே மாதிரி இன்னொன்றோட முதாஃப் இலைஹியாக வரும் பொழுதும் ஹுன்ன என்று வரும். பஅதுஹுன்ன, ரைட்? பஅதுஹுன்ன ஃபில் ஃபஸ்லி வ பஅதுஹுன்ன இன்தல் முதீரதி, இந்த மாதிரி வரும், ரைட்? அப்ப நாங்க ஹுன்னன்றத பத்தி படிச்சிருக்கிறோம். ஹுன்ன இந்த இடத்துல பயன்படுத்தணும், அது அர்த்தம் என்ன என்றதை பார்த்துட்டோம், ரைட்? அடுத்ததுக்கு வருவோம். தா உத் தஅனீஸ். தா உத் தஅனீஸ், தா உத் தஅனீஸ் என்ற தஅனீஸ் என்ற முஅன்னஸ், முஅன்னஸுடைய தா, முஅன்னஸுடைய தா, சரியா? தஅனீஸ் என்ற முஅன்னஸ், முஅன்னஸுடைய தான் ஒன்று எதுக்கு நாங்க சொல்றோம்டா, இப்போ உதாரணமா நீங்க பாருங்க. ஹரஜத், வெளியே போனால். ஜலசத், உட்கார்ந்தால். அகலத், சாப்பிட்டால். ஷரிபத், குடித்தால். தஹபத்,
இந்த மாதிரி வரக்கூடியது. இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னா தா உத்தானீஸ் முஅன்னஸுடைய தா. இது எப்படி இருக்குது பாருங்க. முஅன்னஸுடைய தாங்கிறது இது ஒரு ஹர்ஃப். இது ஒரு ஹர்ஃப். ஹர்ஃப்ண்டா ஒரு தானே எழுத்து, ஒரு ஹர்ஃப். எப்படியான ஹர்ஃப்ண்டா முஅன்னஸுடைய தா சாக்கின். இங்க பாருங்க ஹர்ஃபுன், அது ஒரு ஹர்ஃப், ரைட்? சாக்கின் எப்படியான ஒரு ஹர்ஃப்? சாக்கின், சுக்கூன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப். சாக்கின் சுக்கூன் பெற்றது. எங்க வருது? யத்தசிலு பில் ஃபிஅலி, ஃபிஅல்ல யத்தசிலு சேரும், ஃபிஅலிலே அது சேரும், வினை சொல்ல சேரும் தானே. خرجت ذهبت جلست أكلت شربت அது மாதிரி ஒரு ஃபிஅல்ல அது சேரும். ويدل على أن الفاعل مؤنث. ويدل அது குறிக்கும், அறிவிக்கும். எதை குறிக்கும், எதை அறிவிக்கும்? على أن الفاعل مؤنث. ஃபாயில் வந்து முஅன்னஸ், ஃபாயில் முஅன்னஸ்ங்கிறத குறிக்கும். அதாவது இப்ப ஹரஜத் என்று வந்தா என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா, வெளியேறினால், வெளியேறியவள் வந்து ஒரு ஆண் அல்ல ஒரு பெண் தான், முஅன்னஸ் என்கிறத குறிக்கும். அப்ப இந்த தான் நாங்க எதுக்கு கொண்டு வரோம் என்றால், இந்த ஹர்ஃபையும் நாங்க கொண்டு வரோம் என்றால் அது முஅன்னஸுக்கு அடையாளமாக நாங்க கொண்டு வரோம். ஹரஜத் ஃபாத்திமது, ஹரஜத் ஃபாத்திமது. இந்த தா ஃபாயில் அல்ல, ஃபாத்திமா தான் ஃபாயில் தானே. ذهب முஹம்மதுன், خرج முஹம்மதுன் ன்னு சொன்னா خرج ஃபிஅல், முஹம்மத் ஃபாயில். அதே மாதிரி خرجت ஃபாத்திமது என்று சொன்னால் خرجت என்கிறது ஃபிஅல், ஃபாத்திமது ஃபாயில். அந்த தா இது என்ன? தா வந்து முஅன்னஸ் என்றதுக்குரிய அடையாளம், முஅன்னஸ் என்கிறதுக்குரிய அடையாளம், ரைட்? அதோட தமீரும் அல்ல, அதோட தமீரும் அல்ல, ரைட்? அப்ப ஹரஜத்ங்கிறது முஅன்னஸுக்குரிய ஒரு அடையாளம் மட்டும்தான், சரியா? ஹரஜத் ஃபாத்திமது. அத்தாலிபது ஜலசத் ஃபில் ஃபஸ்லி, அத்தாலிபது ஜலசத் ஃபில் ஃபஸ்லி, மாணவி வகுப்புல உட்கார்ந்தாள். ذهبت زينب إلى المدرسة. زينب மதரசாவுக்கு சென்றாள். ذهبت. அப்ப தா வந்திருக்கிறதுனால நாங்க என்ன விளங்குறோம்? ஜெய்னப் பின்னால வர ஃபாயில் ஒரு முஅன்னஸ்ங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்றோம். ذهبت زينب. خديجة ذهبت. خديجة வெளியே சென்றாள் தானே. அப்ப ذهبت என்றது நாங்க முஅன்னஸுக்கு என்ன செய்றோம் என்றால் பயன்படுத்துறோம். அந்த தா ஒரு இப்படித்தான் வரும், சுக்கூன் பெற்றதாக ஃபியல்ல சேர்ந்து வரக்கூடிய இந்த தாவுக்கு தான் நாங்க தாவு தனீஸ் என்று சொல்றோம். இது எதை குறிக்குதுண்டா? ஃபாயில் முஅன்னஸ்ங்கிறதுக்குரிய அடையாளமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, நூனுன் நிஸ்வா. நூனுன் நிஸ்வா, நிஸ்வா என்றா பெண்கள், இம்ரா என்றால் பெண், ஒரு பெண் தானே. நிஸ்வா என்றா, நிசா என்றா பெண்கள், நிஸ்வா என்றாலும் பெண்கள், நிஸ்வான் என்றாலும் பெண்கள். நிஸ்வா, நூனுன் நிஸ்வா பெண்களுக்குரிய, அதாவது நிஸ்வான் ஒரு பெண் அல்ல, பல பெண்கள். அப்ப பல பெண்களுக்குரிய நூன், பல பெண்கள் என்று இந்த முதாரி சாரி ஃபியல்ல, மாதியான ஃபியல்ல பாருங்க, ஹரஜ்ன என்றது இங்க வந்திருக்கு. அவர்கள் வெளியேறினார்கள். ஜலஸ்ன அவர்கள் உட்கார்ந்தார்கள். தஹபன அவர்கள் போனார்கள். இந்த ஹரஜ்ன இருக்கக்கூடிய இந்த நா, இந்த நாவுக்கு பேரு தான் நூனுன் நிஸ்வா. இதுக்கு பேர் என்ன? நூனுன் நிஸ்வா. ஜலஸ்ன, தஹபன, இந்த நூனுக்கு பெயர் நூனுன் நிஸ்வா. இந்த நூனுன் நிஸ்வா ஒரு தமீர். இந்த நூனுன் நிஸ்வா ஒரு தமீர், பிரதி பெயர் சொல். எதை குறிக்கும் நூனுன் நிஸ்வா? முஅன்னஸை குறிக்கும். முதக்கருக்கு நூனுன் நிஸ்வா கொண்டு வரல தானே. ஒரு பெண்களாக இருந்தால் தான், முஅன்னஸாக இருந்தால் தான் நாம் நூனுன் நிஸ்வா கொண்டு வரும். அதுவும் ஆகில், அதாவது பகுத்தறிவுள்ள பெண்கள், உயர்தினைக்கு தான் நாங்க நூனுன் நிஸ்வா கொண்டு வரோம், சரியா? இல்லாட்டி அதாவது புத்தகங்கள் சொன்னா அல்லது அது புத்தகங்கள் குதுப் சொல்றது வந்து غير عاقل. அதே மாதிரி மாடுகள் பக்ரத்துன், அப்கார் அல்லது பக்ராத் என்றது முஅன்னஸ் தான், ஜம்மு தான், ஆனா غير عاقل. அதுக்கு நாங்க
ஹரஜ்ன அல் பக்கராத்து, ஹரஜ்னு சொல்றல ஆடுகள் போய்விட்டன. ஏண்டா அல் பக்கராத்து அல்லது அல் அபுகாரு ஹரஜத் தான் சொல்லுவோம். இந்த எதுக்கு பயன்படுத்துவோம்டா ஆக்கிலாக இருந்தா தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபியல்ல வரும். நூனு நிஸ்வா எங்க வரும்? ஃபியலோட ஒட்டி வரும். எத்தசிலு பில் ஃபியல், ஃபியலோட சேர்ந்து வரும். வஹுவல் ஃபாயில், அதுதான் ஃபாயிலாகவும் இருக்கும். இங்க பாருங்க உதாரணத்துல அத்தபீபாத்து, டாக்டர்ஸ் பெண் வைத்தியர்கள், அத்தபீபாத்து ஹரஜ்ன வெளியேறிவிட்டார்கள். எங்கிருந்து? மினல் முஸ்தஷ்ஃபா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து, முஸ்தஷ்ஃபாவில் இருந்து. இப்ப அத்தபீபாத்து வைத்திய பெண்கள், டாக்டர்ஸ், ஹரஜ்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. என்ன ஃபியல் வந்து ஹரஜ் என்ற ஃபியல் வந்து அதுக்கு பின்னால ஃபாயில் வரணும் கட்டாயம். பொதுவாக ஃபாயில் என்ன செய்யும் வரும். அப்ப இந்த நன்றது தான் ஃபாயில், நங்கிறது தான் ஃபாயில். ஹரஜ ஃபியல், நங்கிறது ஃபாயில். அவர்கள் பல பெண்கள் என்றது தான் இந்த ந குறிக்கும். அவர்கள் பல பெண்கள். ரைட். அப்ப அத்தபீபாத்து ஹரஜ்ன மினல் முஸ்தஷ்ஃபா. அத்தாலிபாத்து மாணவிகள், ஜலஸ்ன ஃபில் ஃபஸ்லி வகுப்பிலே உட்கார்ந்து விட்டார்கள். ஜலஸ்ன, ஜலசண்ட ஃபியல். யார் ஜலஸ்? ஜலஸ்ன அவர்கள் பல பெண்கள் என்றது தான் இந்த நன்றது குறிக்கும். ரைட். ஜலஸ்ன ஃபில் ஃபஸ்லி, ஜலஸ்ன ஃபில் ஃபஸ்லி. அல் முதர்ரிசாத்து தஹபன ஆசிரியர்கள் சென்று விட்டார்கள். ந வந்து அவர்கள் பல பெண்கள் என்ற அவர்கள் என்றதை குறிக்கும். ரைட். அப்ப நூனு நிஸ்வான்றது ஃபியல்ல கடைசியில சேரக்கூடியது. ஹரஜ்ன, ஜலஸ்ன, தஹப்ன மாதிரி. அது முஅன்னதுக்குரியது. அதே மாதிரி ஆக்கிலுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அதுதான் ஃபாயிலாகவும் இருக்கும். ரைட். அப்ப ஹரஜ்ன என்று வந்தா ஹரஜ ஃபியல், ந என்றது நூனு நிஸ்வா ஃபாயில், நூனு நிஸ்வதி ஃபாயிலுன். طيب, இப்ப நாங்க அந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். அடுத்ததுக்கு போவோம். உலாயிக்க. எங்களுக்கு தெரியும் ஹா உலா என்று பக்கத்தில் உள்ளவங்களை நாங்கள் சுட்டி காட்டுவோம். இவர்கள் இஸ்முல் இஷாரா, இஸ்மு இஷாரா, ஹா உலாய். உலாய்க்கன்றதும் இஸ்மு இஷாரா என்று நாங்கள் பார்த்தோம். இஸ்மு இஷாரா எதுக்குரியது? உலாய்க்க ஜம்முக்குரியது. ஒண்டண்டா தூரத்துல இருக்கிறது ஒண்டன்னு நாங்கள் என்ன சொல்லுவோம்? தாலிக்கன்னு சொல்லுவோம். முதக்கர்ல தானே. முஅன்னத்துல தில்க என்று சொல்லுவோம். ஆனா ஜம்மாக இருந்தால், தூரத்தில் உள்ள ஜம்மாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? உலாய்க்கன்னு சொல்லுவோம். ரைட். அது முஅன்னஸா இருக்கலாம், முதக்கரா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உலாய்க்க ரிஜாலுன்னு சொல்லலாம், உலாய்க்க நிசாவுன்னு சொல்லலாம். அப்ப உலாய்க்கன்றது என்ன என்றால் இஸ்மு இஷாரத்தின் ஒரு சுற்றுப்பெயர். உலாய்க்க இஸ்மு இஷாரத்தின், இஷாராக்குரிய ஒரு பெயர். இஸ்மு இஷாரத்தின், இஷாரான சுட்டி காட்டுறது தானே. லில் ஜம்இ, எதுக்கு யாரை சுட்டி காட்டுறோம்? ஜம்ஐ சுட்டி காட்டுறோம். பன்மையை தான் நம்ம உலாய்க்கவால சுட்டி காட்டலாம். பஈத், லில் ஜம்இல் பஈத், தூரத்தில் இருக்கணும் அந்த ஜம், அந்த கூட்டம் தூரத்தில் இருக்கணும். அதே மாதிரி அல் ஆகில், உலாய்க்கன்றதால நாங்க உலாய்க்கல் அபுகாரு, அந்த மாடுகள் அப்படி சுட்டி காட்டுறல்ல தானே. எதை சுட்டி காட்டலாம் என்றால் உலாய்க்க ரிஜாலு, அந்த உலாய்க்க ரிஜால் அந்த ஆண்கள், அதாவது உலாய்க்க ரிஜால் அவர்கள் ஆண்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் சுட்டி காட்டலாம். உலாய்க்க நிசாவும். அப்ப ஆகிலுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஆகில தான் உலாய்க்கன்றதால சுட்டி காட்டலாம். அதே மாதிரி முதக்கரை தான் சுட்டி காட்டலாம். முதக்கரை மட்டுமல்ல, முஅன்னதையும் சுட்டி காட்டலாம். உலாய்க்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலாய்க்க ரிஜாலுன்னு சொல்லலாம், உலாய்க்க நிசாவுன்னு சொல்லலாம். முதக்கர் முஅன்னஸ் ரெண்டையும் உலாய்க்கன்றதால சுட்டி காட்டலாம். முஃப்ரதுல நாங்க முதக்கருக்கு தாலிக்க, முஅன்னஸுக்கு தில்கன்னு பயன்படுத்துறோம். ஆனா ஜம்முல வந்து உலாய்க்கன்று முஅன்னஸ் முதக்கர் ரெண்டுக்குமே நாங்க உலாய்க்கங்கிறத பயன்படுத்தலாம். ஹவுலாய்ன்றது முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே கிட்ட உள்ளதை பயன்படுத்துற மாதிரி உலாய்க்கன்றதை அதே மாதிரி பயன்படுத்தலாம். அல் ஜம்உல் கரீப், கிட்ட உள்ள ஜம்முக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ஹா உலாய் ரிஜாலுன், ஹா உலாய் நிசாவுன்னு சொல்லுவோம். முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி ஜம்உல் பஈத், தூரத்தில் உள்ள ஜம்முக்கு என்ன சொல்லுவோம்? உலாய்க்க ரிஜாலுன், உலாய்க்க நிசாவுன்னு சொல்லலாம். சரி. மன் உலாய்க்க ரிஜாலு திவாலு, அந்த உயர்ந்த அந்த ஆண் மனிதர்கள், அந்த மனிதர்கள் யார்? ஹும் அதிப்பாஉ, ஹும் அதிப்பா, அவர்கள் வைத்தியர்கள். அப்ப இங்க உலாய்க்க என்றத நாங்க பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இப்படி கேட்கலாம், அதிப்பா பார்த்து கேட்கிற மாதிரி
பெண்களாக இருந்தால் மன் உலாய்க நிசாஉ திவாலு, அந்த உயர்ந்த பெண்கள் யார்? ஹுன்ன தபீபாத்துன், அவர்கள் தபீபாத், டாக்டர்ஸ்மார், பெண் வைத்தியர்கள். طيب அப்ப நாங்க இங்க சுருக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க பாருங்க. அஸ்மாவுல் இஷாரத்தி, இஸ்முல் இஷாராட ஜம்மு தான் அஸ்மாவுல் இஷாரா, இஷாராவுடைய பெயர்கள், சுட்டு பெயர்கள். லில் கரீப், கரீபுக்குரிய இஸ்முல் இஷாராக்களை இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஹாதா ரஜுலுன், ஹாதா கிதாபு. இப்ப ஹாதா என்றது ஒரு முஃப்ரத், ஒரு சிங்குலர், ஒருமை, தனி முஃப்ரத். அதே மாதிரி ஒரு முதக்கர். ஹாதாண்டு நாங்க பெண்ணை காட்டி சொல்லல, ஹாதாண்டு பெண்ணை காட்டி ஹாதான்னு சொல்லி ஹாதின்னு சொல்லணும். அப்ப ஹாதா முதக்கர் முஃப்ரத், இங்க முன்னால பாருங்க முஃப்ரத் ஒருமை, முதக்கர் ஆண்பால். ஆகில், ஹாதான்றதை நாங்க ஆகிலுக்கும் பயன்படுத்தலாம், கைர் ஆகிலுக்கும் பயன்படுத்தலாம். வகைருல் ஆகிலி, அல் ஆகிலு வகைருல் ஆகிலி. ஹாதா ரஜுலுன்னு சொல்லலாம், ஹாதா கிதாபுன்னு சொல்லலாம், ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். உயர்தினை அயரினை ரெண்டுக்குமே ஹாதாங்கிறத நாங்க பயன்படுத்துவதற்கு முடியும். ரைட். مؤنث என்ன சொல்லுவோம்? مؤنث مفرد, مؤنث عاقل غير عاقل. هذه امرأة, هذه امرأة, هذه سيارة. غير عاقل عاقل ரெண்டுக்குமே هذه என்றத பக்கத்தில் உள்ள அதுக்கு நாம சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்யலாம்? கரீப், லில் கரீப், பக்கத்தில் உள்ள சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். ரைட். ஜம்முக்கு எப்படி? முதக்கர் ஜம் ஆகிலுக்கு, ஆகிலுக்கு தான் பயன்படுத்தலாம். இப்படி ஹாஉலாஇ ரிஜாலுன். முஅன்னஸ் ஜம் ஆகிலுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? ஹாஉலாஇ நிசா, ஹாதா ஹாதிஹி. கொண்டு நீங்க என்ன கவனிக்கிறீங்கடா, ஜம்முல வந்து முஅன்னஸ் முதக்கர் ரெண்டுக்குமே ஹாஉலாஇ தான். ரைட். ஜம்ம வந்து ஆகிலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தலாம், கைர் ஆகிலுக்கு பயன்படுத்துகிறது. ஹாஉலாஇ என்றதை கைர் ஆகிலுக்கு பயன்படுத்துறது இல்ல பெரும்பாலும். ஓகே. அதே மாதிரி அஸ்மாஉல் இஷாரத்தி லில் பஈத், அஸ்மாஉல் இஷாரத்தி லில் பஈத், தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்டுறதுக்குரிய பஈத்னா தூரத்தில் உள்ளது அஸ்மாஉல் இஷாராக்கள். ذلك رجل, ذلك كتاب, تلك امرأة, تلك سيارة, தூரத்தில் உள்ளதை நான் சுட்டி காட்டுறோம். இந்த தாலிகன்றது முதக்கர் முஃப்ரத், அது தானே முஃப்ரத், ஜம் அல்ல முஃப்ரத். அதே மாதிரி முதக்கர் முஅன்னஸ் இல்ல முதக்கர் தாலிகன்ற. ஆகில் غير العاقل ரெண்டுக்கும் சொல்லலாம், ஆகிலுக்கும் غير ஆகிலுக்கும் சொல்லலாம். ذلك رجل, ذلك كتاب, تلك امرأة, تلك امرأة, تلك سيارة, அது முஅன்னத்ல. ஜம்ல உலாயிக ரிஜாலுன், உலாயிக நிசாஉன். அப்ப ஜம் வந்து உலாயிகன்றது முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே உலாயிக தான், அது ஆகிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். உலாயிக நிறைய புத்தகங்கள் தூரத்துல இருக்கிறத நான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? தில்க குதுபுன், தில்கன்றதை நாங்க பயன்படுத்துவோம். முஅன்னஸ் முஃப்ரதை தான் கைர் ஆகிலுக்கு என்ன செய்றோம்? பயன்படுத்துறோம். சரியா? அதை நாங்க பாத்திக்கிறோம். ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான் அல் அஸ்மாஉல் மௌசூல. அந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். அஸ்மாஉல் இஷாரத் லில் கரீப், அஸ்மாஉல் இஷாரத் லில் பஈத். இதெல்லாம் படிச்சது நாங்க ஒரு மீட்டலுக்காக வேண்டி அதை பற்றி நாங்க மேலதிகமாக தெரிஞ்சு கொள்றோம். அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றதான் முக்கியம். அதைத்தான் நாங்க அந்த புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். ரைட். அல் அஸ்மாஉல் மௌசூல, அல் அஸ்மாஉல் மௌசூல, இஸ்மு மௌசூல், இஸ்முன் மௌசூல் அல்லது அல் அஸ்மாஉல் மௌசூல, மௌசூலான இஸ்ம்கள் என்று அரபுல இருக்கு. என்னடா அல்லதி, அல்லதி என்றதான் அந்த இஸ்முல் மௌசூல். இந்த பாடத்துல நாங்க என்ன இஸ்முல் மௌசூல் படிச்சோம்டா அல்லதி அல்லதி தானே. இந்த அல்லதி அல்லதி எப்படி பயன்படுத்துறோம்னு நாங்க புத்தகத்துல அதுக்குரிய பயிற்சியை பார்த்துறாங்க தான் முக்கியம், அங்க பார்த்திருக்கிறோம். உதாரணமா பாருங்க, அத்தாலிபு அல்லதி தஹப, அத்தாலிபு அல்லதி தஹப, போனானே அந்த மாணவன், மின் லிபியா, லிபியாவை சேர்ந்தவன், லிபியாவிலிருந்து, ஃப்ரம் லிபியா. அத்தாலிபு அல்லதி தஹப, போனானே மாணவன், அவரு லிபியா, மின் லிபியா, மின் லீபியா, லிபியாவை சேர்ந்தவர். அப்ப நாங்க அத்தாலிபு மின் லீபியா, மாணவன், அந்த மாணவன் லிபியாவை சேர்ந்தவர். அப்ப அந்த மாணவரை பத்தி நாங்க என்ன சொல்லிக்கிறோம்? அல்லதி தஹப, அல்லதி தஹப. இந்த அல்லதி தான் இஸ்முல் மௌசூல். இந்த தஹபன்றத அத்தாலிபோட இணைச்சிருக்கிறோம் இந்த இஸ்முல் மௌசூலால. போனானே அத்தகைய மாணவன் சொல்லி. ரைட். அப்ப இதான் இஸ்முல் மௌசூல் அல்லதி என்றது. அதே மாதிரி இந்த அல்லதி அல் கிதாபு,
புத்தகம் எத்தகைய புத்தகம் அல்லதி மாக்க உன்னோடு இருக்குதே அந்த புத்தகம் கிதாபி அது எந்த கிதாப் அது என்னுடைய புத்தகம் அல் கிதாபுல்லதி மாக்க கிதாபி அது என்னுடைய புத்தகம் அல்லதி மாக்க அல் கிதாபு மாக்கன்னு நேரடியா சொல்ல எங்களுக்கு அல் கிதாபு அந்த புத்தகம் மாக்க உன்னுடன் இருக்கிறது என்று அர்த்தமாயிடும். இல்ல உன்னுடன் இருக்கிறதே அத்தகையன்னு சொல்றதுக்கு நாங்க இந்த அல்லதிய நாங்க என்ன செய்றோம் கொண்டு வரோம் அந்த இடத்துல. அல் கிதாபுல்லதி மாக்க கிதாபி என்னுடைய புத்தகம். இங்க பாருங்க நீங்க அல்லதிங்கிறத நாங்க எதுக்கு பயன்படுத்திக்கிறோம்? அத்தாலிப் அல் கிதாப் இது ரெண்டுமே முதக்கர். முதக்கருக்கு தான் அல்லதியை நாங்க பயன்படுத்தலாம். அல்லதிங்கிறத இது ஒரு முஃப்ரத், ரெண்டுமே முஃப்ரத். அத்தாலிபு அல் கிதாபு அல்லதி என்றது ஒரு முஃப்ரத், அதே மாதிரி அது ஒரு முதக்கர். ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம், கைரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். அல் தாலிபுன்றது ஆக்கில், அல் கிதாபுங்கிறது கைரு ஆக்கில் தானே. அல் முஃப்ரதுல் முதக்கர் ஆக்கிலு வகைருல் ஆக்கிலி. அதே மாதிரி அல்லத்திய பாருங்க, அல்லத்திங்கிறதும் அல்லதி மாதிரி தான், ஆனா முஅன்னஸ். வித்தியாசம் என்ன ஒன்றே ஒன்றுதான், அது முஅன்னஸ். அதுவும் முஃப்ரது தான், ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம், கைரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம், ஆனால் முஅன்னஸுக்கு தான் பயன்படுத்தணும். அத்தாலிபத்து அல்லதின்னு சொல்லல, அத்தாலிபத்துல்லதி அல்லதின்னு தான் சொல்லுவோம். அத்தாலிபத்துல்லதி தஹபத் வெளியில போனாலே அந்த மாணவி, மினஸ் சூதான் சூதான்ல இருந்து, ஃப்ரம் சூதான். அத்தாலிபத்துல்லதி தஹபத் மினஸ் சூதான். அதே மாதிரி கைரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். அல் ஹகீபத்துல்லதி மாக்க, அல் ஹகீபத்துல்லதி மாக்க உன்னோட இருக்கிற ஹகீபா, ஹகீபதி என்னுடைய ஹகீபா. ஹகீபா முஅன்னத், அதனால நாங்க என்ன சொல்லணும்? அல்லதின்னு சொல்லக்கூடாது, அல்லதி அத்தகையது என்றால் அல்லதி மாக்க உன்னோடு இருக்கிறது அந்த ஹகீபா, ஹகீபதி அது என்னுடைய பேக். முன்ன மேல படிச்சதை பாருங்க. ஹா உலாஇ ரிஜாலுன் வனிசாஉன் அப்படி சொல்லலாம் தானே. ஹா உலாஇ ரிஜாலுன் வனிசாஉன் இவர்கள் ஆண்கள் இன்னும் பெண்கள். அதே மாதிரி உலாய்க்க ரிஜாலுன் வனிசாஉன் அவர்கள் தூரத்தில் உள்ளவங்களை சுட்டி காட்டி ஆண்களும் பெண்களும் சொல்லணும். உலாய்க்க ரிஜாலுன் வனிசாஉன். ஆனா ஹா உலாய் குத்துபுன்னு சொல்லலுமா? சொல்லக்கூடாது. இவர்கள் புத்தகங்கள் சொல்லல, இவை என்ன சொல்லணும். அங்க வந்து நீங்க ஹாதிஹி என்ன பயன்படுத்தணும். ரைட், அது ஜம்மாக இருந்தாலும் கைரு ஆக்கிலா இருக்கிறதுனால, கைரு ஆக்கிலா இருக்கிற குத்துப் என்ற கைரு ஆக்கில் என்றதுனால நாங்க ஹாதிஹி என்று தான் பயன்படுத்தோம். முஃப்ரதுக்கு முஃப்ரத நாங்க முஃப்ரத் முஅன்னஸை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துற ஹாதிஹியை தான் நாங்க இங்க கொண்டு வரணும். ஹா உலாய் என்று சொன்னா பில. அதே மாதிரி உலாய்க்க குத்துபுன் அவர்கள் புத்தகங்கள் என்று சொல்றது. இந்த உலாய்க்கன்றது ஆக்கிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். தில்க குத்துபுன்னு நான் சொல்லணும், அவை புத்தகம். முஃப்ரதுக்கு நாங்க முஅன்னஸுக்கு பயன்படுத்துற அந்த சொல்லத்தான் நாங்க கைரு ஆக்கில் ஜம்முக்கு பயன்படுத்த வேணும். தில்க குத்துபுன்னு நான் சொல்லலுமே தவிர உலாய்க்க குத்துபுன்னா பில. சரியா? பெரும்பாலான பாவனையில பில. ரைட் ரைட் இதான் நாங்க படிச்ச சொற்கள். அப்ப நாங்க இங்க படிக்கிறது வந்து இலக்கண ரீதியாக சில விஷயங்களை மேலதிகமாக தெரிஞ்சு கொள்றோம். ஆனா பிராக்டிகல் ரீதியாக எப்படி என்று நீங்க அந்த புத்தகத்துல உங்களுக்கு நாங்க சொல்லி தந்திருக்கிறோம். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இருப்பீங்க. அதுக்கான டெக்ஸ்ட் புக் இருக்குது, அதாவது தத்ரீபாத் புக் இருக்குது, அதுல நீங்க பயிற்சி எடுக்கணும். இது மேலதிகமாக அதனுடைய இலக்கண விதிகளை நீங்க அதை பத்தி தெரிஞ்சு கொள்றீங்க, இதெல்லாம் முக்கியம். அதை நீங்க நடைமுறைப்படுத்துறது, தத்பீக் பண்றது தான் முக்கியம். ரைட், இது வந்து நீங்க அது தத்பீக் பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் மேலதிகமான புரிதலுக்கு இலக்கணம் உதவியாக இருக்கும். சரி, ரைட். இலக்கணம் தான் மொழி அல்ல. மொழி என்றது நீங்க அதை பிராக்டிஸ் பண்றது, அதை பேசுறது, அதில் இலக்கணம் உங்களுக்கு தெரியாட்டி நீங்க சரியாக அதை பயன்படுத்துறது தான் மொழி. ரைட். அத்தர்சு الرابع عشر 14வது பாடத்துல நாங்க என்ன படிச்சோம் என்றா إضافة الأسماء إلى ضميري المخاطبين والمتكلمين. ضميர்கள் அதாவது அஸ்மாக்களை நாங்க இதாஃபத் செய்யறது. எங்க இதாஃபத் செய்யறோம்னா நாங்க நேரத்தோட பார்த்தோம், ஒரு இஸ்ம லாஹிரான இஸ்முக்கு இதாஃபத் செய்ய மேலும் தமீருக்கு இதாஃபத் செய்ய மேலும். இங்கேயும் தமீருக்கு இதாஃபத் செய்யறதை பத்தி தான் பேசுறாங்க. எந்த தமீருக்கு இங்க இதாஃபத் செய்ய போறாங்க? முஹாத்தபீன, பல முஹாத்தபுகள்.
பல முன்னிலையில் இருக்கக்கூடிய பலர், அதான் முஹாத்தபீன், பல முஹாத்தப். அதே மாதிரி முத்தகல்லிமீன், ஜம், பல முத்தகல்லிம்கள், தன்னிலையில் உள்ளவர்கள். ரைட். தமீர் வந்து நாங்க உங்களுடைய பல பேரை பார்த்து, முன்னாளிக்கிற பல பேரை பார்த்து சொல்றோம். அதுதான் முஹாத்தபீன் சொல்றோம். முஹாத்தப் ஜம் அல்லது முத்தகல்லிம் ஜம், அதான் முத்தகல்லிமீன். ரைட். தன்னிலையில் உள்ள பல பேர். உதாரணமா பாருங்க, அல் இதாஃபத்து இலா தமீரில் முஹாத்தபீன், அதுக்கு உதாரணம். முஹாத்தபீன், பல முஹாத்தபுகள் இருக்கிறாங்க. அந்த தமீருக்கு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? இதாஃபா செய்ய போறோம். உதாரணமா பில் மிசாலி யத்ததிஹுல் மகால், உதாரணத்தினால நான் சொல்ற விஷயம் ஒரு தெளிவா பாருங்க. அல்லாஹு ரப்புக்கும், அல்லாஹ், ரப்புனா ரப்புக்கும், உங்களுடைய ரப். நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? ரப் என்ற சொல்ல இதாஃபா செஞ்சுக்கிறோம். எதுக்கு இதாஃபா செஞ்சுக்கிறோம்? கும் என்ற தமீருக்கு இதாஃபா செஞ்சுக்கிறோம். கும், உங்களுடைய. அப்ப கும் என்றது ஒரு தமீர் தானே, ஒரு பிரதி பெயர் சொல். யாரை குறிக்கும் கும் என்றது? முஹாத்தபீன்களை குறிக்கும். முஹாத்தபூன் யாருண்டா முன்னாளிக்கிற பல பேரை குறிக்கும், ஒருத்தர் அல்ல. முஹாத்தப் அல்ல, முஹாத்தபூன், பல முஹாத்தபுகள் அல்லது முஹாத்தபீன். ரைட். பல முஹாத்தபுகள், முன்னிலையில் பேசப்படக்கூடிய, யாரை நோக்கி பேசப்படுதோ அவங்களுக்கு தான் நான் முஹாத்தபன் சொல்றோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? முன்னிலை என்று சொல்லுவோம் தானே. முன்னிலையில் உள்ளவர்கள். கும் என்றா பல பல ஆண்கள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பல ஆண்களை பார்த்து தான் நாங்க உங்களுடைய சொல்லலாம். கும் என்று நாங்க ரப்பு கும் என்று நாங்க யாரை பார்த்து சொல்லலாம்? உங்களுக்கு முன்னால பல ஆண்கள் இருந்தா ரப்பு கும், உங்களுடைய ரப்பு என்று நான் சொல்லுவோம் தானே. அல்லாஹு ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுடைய ரப்பு. அப்ப ரப் என்ற ஒரு இஸ்ம நாங்க கும் என்ற ஒரு தமீர் பக்கம் இதாக செஞ்சுக்கிறோம். நோமலான விஷயம் தானே. அந்நபியு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபியுக்கும், உங்களுடைய நபி. நபியுன்ற முதாஃப் இங்கதாக செஞ்சுக்கிறோம், கும் என்றதோட உங்களுடைய இதாக செஞ்சிருக்கிறோம். ரைட். அப்ப நாங்க இஸ்ங்களை கும் என்ற தமீரோட இதாக செய்யலாம். அல் இஸ்லாமு தீனுக்கும், இஸ்லாம் உங்களுடைய மார்க்கம். மா லுகத்துக்கும், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய லுகா என்ன, மொழி என்ன. ஐன முதர்ரிசுக்கும், உங்களுடைய ஆசிரியர் எங்கே. பைத்துக்கும் ஜமீல், பைத்துக்கும் ஜமீலுன், உங்களுடைய வீடு அழகானது. பைத்துக்கும், உங்களுடைய வீடு. உங்களுடைய முதர்ரிஸ், உங்களுடைய லுகா, உங்களுடைய தீன். ரைட். அப்ப கும் என்ற தமீரின் பக்கம் நாங்க ஒரு இஸ்மை இதாஃபா செய்யலாம். அதே மாதிரி இதாஃபத்து இலா தமீரில் முத்தகல்லிமீன், முத்தகல்லிமீன் பேசக்கூடியவர்கள், தன்னிலையில உள்ளவர்கள் தானே. தன்னிலையில் உள்ள பலருக்கு நாங்க ஒரு இஸ்மை இதாஃபா செய்யலாம். உதாரணமா அல்லாஹு ரப்புனா, இல்ல எங்களுடைய ரப்பு. நான்றது அப்ப தமீர். இது எந்த யாருடைய? முத்தகல்லிமீன், பல முத்தகல்லிம்கள், முன்னிலையில் உள்ள பலர். எங்களுடைய என்று நாங்க சொல்லும் பொழுது நான்றதை யூஸ் பண்ணும். அந்நபியு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுனா, எங்களுடைய நபி. அல் இஸ்லாமு தீனுனா, எங்களுடைய தீன். அல் லுகத்துல் அரபிய்யத்து லுகத்துனா, அரபு மொழி எங்களுடைய மொழி. லுகத்துனா. ஐன முதர்ரிசுனா, ஐன முதர்ரிசுனா. பைத்துனா ஜமீலுன், பைத்துனா ஜமீலுன். அப்ப இங்க எல்லாமே நாங்க இந்த தாஹிரான இஸ்ம்களை, அஸ்மாக்களை நாங்க எங்க இணைச்சிக்கிறோம்? ஒரு தமீரின் பக்கம். அது முத்தகல்லிம், முத்தகல்லிமீன், ஜம், முத்தகல்லிம் ஜம்முக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? ஜம் முத்தகல்லிமுக்கு இணைச்சிருக்கிறோம். சரி. இப்ப பாருங்க உதாரணம், இந்த இதுல ரப்புக்கும் என்றதுல ரப்பு முதாஃப், கும் முதாஃபுன் இலை. ரப்புனான்றதுல ரப்பு முதாஃப், நா முதாஃபுன் இலை. ரைட். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அந்த இலக்கணத்தில் உள்ள சொல்லுகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புதுசா இருக்கும். ஆனா இதுல எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ரைட். ضمير الجمع للمتكلم، ضمير الجمع للمتكلم. முத்தகல்லிம், ஜம்மு முத்தகல்லிம், அதாவது முத்தகல்லிமூன் நாங்க ஏற்கனவே பார்த்தேன். இதுக்குரிய தமீர் என்ன? நஹ்னு என்று, நாங்கள் தானே. நஹ்னு முஸ்லிமூன், நஹ்னு முஹந்திசூன், நஹ்னு ஹஃபதத்துல் முதீர், நஹ்னு ஹஃபதத்துல் முதீர், முதீருடைய பேர பிள்ளைகள் தானே நஹ்னு. அப்ப நஹ்னு என்றது நாங்க அதிகமாக என்ன செய்றோம்? தனியாக பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்துறோம். அப்ப இந்த தமீர் நஹ்னு என்ற தமீர் முத்தகல்லிமீன் குறிய தமீர். அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்றேன்டா, தமீருல் ஜம்இல் லில் முத்தகல்லிம், முத்தகல்லிம் குறிய ஜம்முடைய தமீர் நஹ்னுங்கிற. ரைட். முதாஃப் இலைஹியா வரும் பொழுதுதான் இந்த மாதிரி வரும். ரப்புனா, எங்களுடைய, எங்களுடையன்னு சொல்லும் பொழுது நான் என்று வரும். நாங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி வரும்? நஹ்னு என்று வரும். இப்ப நஹ்னு முஸ்லிமூன், நஹ்னு முஹந்திசூன், நஹ்னு துல்லாப், நஹ்னு தாலிபாத்,
தமீருல் ஜம்இ லில் முஹாதபி, முஹாதபுக்குரிய ஜம்முடைய தமீர் எப்படி வரும்? முன்னிலையில உள்ள ஜம் தமீர் அந்தும் தானே. ரப்புக்கும் உங்களுடைய, உங்களுடையன்னு சொல்லும் பொழுது கும் என்று வரும். ஆனா முன்னால இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? நீங்கள்னு சொல்லும் பொழுது அந்தும் சொல்லுவோம். அந்தும் முஸ்லிமூன், அந்தும் முஹத்திஸூன், அந்தும் துல்லாப், அந்தும் ஹஃபதத்துல் முதீர், அந்தும் ஹஃபதத்துல் முதீர். உதாரணம் பாருங்க. அம்சிலத்துன், சில உதாரணங்கள். ஃபி ஐயி ஷாரிஇன் பைத்துக்கும், உங்களுடைய வீடு. ஃபி ஐயி ஷாரிஇன், எந்த ரோட்டில், எந்த ஸ்ட்ரீட்டில். ஃபி ஐயி ஷாரிஇன், எந்த ஸ்ட்ரீட்டில். பைத்துக்கும், உங்களுடைய வீடு இருக்கிறது. ஃபி ஐயி ஷாரிஇன் பைத்துக்கும். அப்ப கும்ன்றது யாரை குறிக்குது? முஹாத்தப், ஜம் குறிக்குது தானே. ஜம் பன்மை, அதுவும் முஹாத்தப், ரைட், முதக்கர். ரைட். பைத்துனா என்றது பாருங்க, எங்களுடைய வீடு. பைத்துனா, இதுவும் இது இந்த நான்றது எதை குறிக்கும்? முத்தக்கல்லிம், ஜம் முத்தக்கல்லிம். எங்களுடைய பைத்துனா ஃபி ஷாரிஇல் லதி அமாமல் மஹ்கமதி, மஹ்கமா கோர்ட்ஸ், நீதிமன்றத்துக்கு முன்னால இருக்கிறதே அத்தகைய ஸ்ட்ரீட்ல எங்களுடைய வீடு இருக்கிறது. பைத்துனா ஃபி ஷாரிஇல் லதி அமாமல் மஹ்கமதி, அமாமல் மஹ்கமதி. அன்தும் முதர்ரிசூன, அன்தும் مدرسون لا نحن أطباء، نحن أطباء. நீங்க டீச்சர்ஸா இல்லை நாங்க டாக்டர்ஸ்? இல்லை. அப்போ அந்தும் இப்படியும் பயன்படுத்தலாம். அப்போ அந்தும் என்றதை எங்க நான் சாதாரணமாக பயன்படுத்து, நீங்கள் என்று சொல்லும் பொழுது அந்தும். நான் அதே மாதிரி உங்களுடைய என்று சொல்லும் பொழுது பைத்துக்கும், பைத்துக்கும். நான் எங்களுடைய என்று சொல்லும் பொழுது பைத்துனா, நான் என்றது சொல்றோம். நாங்கள் என்று சொல்லும் பொழுது நஹ்னு சொல்றோம் தானே. முஃப்ரதுல நாங்க இப்படி சொல்லுவோம், அன முதர்ரிசூன். ஜம்மல நஹ்னு முதர்ரிசூன், நான் ஆசிரியர், நாங்கள் ஆசிரியர்கள். அன முதர்ரிசத்துன், நஹ்னு முதர்ரிசாத்துன், நான் ஆசிரியை, நாங்கள் ஆசிரியைகள். நஹ்னு முதர்ரிசாத்துன். அப்ப அன நஹ்னுன்றது முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே என்ன செய்யலாம், நீங்க பயன்படுத்தலாம். ஆனா அந்தன்றது முதக்கருக்கு தான் பயன்படுத்த முடியும். அந்த தபீபுன், முஅன்னஸா இருந்தா என்ன சொல்லுவோம்? அந்தி தபீபத்துன். அந்தும் என்றது முதக்கர் ஜம்முக்கு பயன்படுத்த முடியும். அந்தும் அத்திப்பா, நீங்கள் டாக்டர்ஸ். அந்தி, நீ ஒரு தபீபத்துன். அந்துன்னு சொல்லுவோம். பல டாக்டர்ஸ் முன்னால் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா நாங்க பேசுறவங்க, அந்துன்ன நீங்கள், தபீபாத்துன் டாக்டர்ஸ் மாறும்ட்டு நாங்க சொல்றோம். இப்போ அந்துன்னு இங்க முதக்கர் முஹாத்தப்ல முதக்கருக்கும் முஅன்னஸ்க்கும் வித்தியாசமான தமீர்கள் இருக்கு. ஆனா முத்தக்கல்லிம்ல முஅன்னஸ் முதக்கருக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா நஹ்னுன்றது முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே பயன்படுத்துவோம். முஹாத்தப்ல அந்த அந்தி, அந்தும் அந்துன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். கடைசியான ஒரு சப்ஜெக்ட் நாங்க இதோட இந்த பாடத்தை முடிப்போம். இன்ஷால்லா அடுத்த பாடத்துல அடுத்த எஞ்சிய பகுதியை பார்க்கலாம். ஐயோ என்று சொல்லொரு நீங்க பாத்தீங்க, ஐயோ என்று சொல்லி இந்த பாடத்துல வந்தது. ரைட். உதாரணம் பாருங்க. ஐயு துல்லாபி ஹரஜ, எந்த மாணவர்கள் வெளியே சென்றார்கள். ஐயு குல்லியத்தின் ஹாதிஹி, இது எந்த ஃபேக்கல்டி, இது எந்த காலேஜ். ஐயு குல்லியத்தின் ஹாதிஹி, இது எந்த காலேஜ் அப்படின்ட்டு நான் கேட்க. ஐயுன்றது விச்ன்றது தானே. ரைட். இந்த ஐயுன்றத நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்குது. இப்போ இந்த இலக்கணத்தை பத்தி நாங்க பார்க்குறோம். ஐயுன்றது என்னண்டா ஒரு இசும், அது ஒரு பெயர் சொல். ஐயு அது பின்ன வினை சொல்லலே இல்லை, அது இடைச்சொல்லும் ஹர்ஃபும் அல்ல, அது ஒரு இஸ்ம், ஒரு பெயர் சொல், இஸ்ம். எதுக்கு நாங்க ஐயோ பயன்படுத்துறோம்டா, இஸ்மு இஸ்திஃபாம், கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்துறோம். இஸ்திஃபாமுக்கு பயன்படுத்தும். ஐயோண்டா எந்த என்று கேள்வி கேட்கிறோம். ரைட். ஐயோன்றதை நாங்க ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம், கைரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். இதில் ஆக்கிலி வகைருல் ஆக்கில். பாருங்க, ஐயோ துல்லாபி, மாணவர்கள்ல யார், எந்த மாணவன் என்ற அர்த்தம் தானே. அதே மாதிரி ஐயு குல்லியத்தின், இது கைரு ஆக்கில். ஐயு துல்லாபி என்றது ஆக்கில், ஐயு குல்லியத்தின் என்றது கைரு ஆக்கில். ஐயோன்றது ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம், கைரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். அப்படியான ஒரு இஸ்மு இஸ்திஃபாம், அது கேள்விக்குரிய ஒரு சொல். ரைட். ஐயுக்கு பின்னால வார சொல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயு துல்லாபி, ஐயு குல்லியத்தின், ஐயுக்கு முதாஃப் இலைஹி ஆயிரு, ஐயு முதாஃப் ஆகும், அது பின்னால வர முதாஃப் இலைஹி இருக்கு. அதான் நீங்க சொல்லிக்கிறாங்க. வல் இஸ்மு அல்லதி பஅதஹு, வல் இஸ்மு அல்லதி பஅதஹு, அதுக்கு பின்னால பஅதஹு, அதற்கு பின்னால இருக்கக்கூடிய இஸ்ம்
முதாஃபுன் இலைஹி, முதாஃப் இலைஹியா தான் இருக்கும். முதாஃபுன் இலைஹி. இப்ப ஆக்கிலுக்கு உதாரணத்தை நாங்க பார்த்தோம் ஒரு முறை இருக்க. இப்ப பாருங்க, ஐயு துல்லாபி ஹரஜ, எந்த மாணவன், மாணவர்களிலே எவர் தானே, எந்த மாணவன்டா மாணவர்களிலே எவர் வெளியே சென்றார், அல்லது எந்த மாணவன் வெளியே சென்றான். ஐயு துல்லாபி, மாணவர்களே யார், எவர் வெளியேறினார். ஐயுக்கும், உங்களிலே யார், தஹப இலல் முஸ்தஷ்வா, முஸ்தஷ்வாவுக்கு சென்றார். ஐயுக்கும் தஹப இலல் முஸ்தஷ்வா. அப்ப ஐயுக்கும், ஐயு துல்லாபி என்று ஆக்கிலுக்கு நாங்க ஐயுன்றதை பயன்படுத்துறோம். அதுக்கு பின்னால வர முதாஃப் இலைஹியாக இருக்குது. அதே மாதிரி கைர் ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். ஐயு குல்லியத்தின், எந்த குல்லியா, ஹாதி இது. ஐயு குல்லியத்தின் ஹாதி. ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம். ஐயு ஷஹரின், ஹஜ்ஜத்துல் வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, ஐயோமின் ஹாதா எல்லாம் கேட்டாங்க தானே. ஐயு, இது எந்த மாதம், இது எந்த நாள். ஃபி ஐயி மத்ரஸத்தின் அந்த, நீ எந்த மதரசாவில் இருக்கிறாய். ஃபி ஐயி மத்ரஸத்தின் அந்த, மின் ஐயி பலதின் அந்த, எந்த நாட்டிலிருந்து நீ வந்திருக்கிறாய். மின் ஐயி பலதின் அந்த. அப்ப ஐயுன்றதை நாங்கள் கைரு ஆக்கிலுக்கு பயன்படுத்துறோம், ஆக்கிலுக்கும் பயன்படுத்துறோம். ஐயு யோமின் ஹாதா, இது எந்த நாள். ஹாதா யோமு ஸப்தி, இது சனிக்கிழமை. ஐயு குல்லியத்தின் ஹாதிஹி, இது எந்த குல்லியா. ஹாதிஹி குல்லியத்து ஷரியா, இது ஷரியா ஃபேக்கல்டி, இது என்ன ஃபேக்கல்டி, ஷரியா ஃபேக்கல்டி. ஐயு குல்லியத்தின் ஹாதிஹி, ஹாதிஹி குல்லியத்து ஷரியா, ஹாதிஹி குல்லியத்து ஷரியா. ஃபி ஐயி மஅஹதின் அந்த, எந்த மஅஹத்ல நீ இருக்கிறாய், எந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறாய். ஃபி ஐயி மஅஹதின் அந்த, அன ஃபி மஅஹதில் லுகத்தில் அரபியா, நான் லுக அரபியா மஅஹதில் இருக்கிறேன். طيب من أي بلد أنت, நீ எந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறாய். அன மினல் ஜஸாயிரி, நான் அல்ஜீரியாவிலிருந்து. அன மினல் ஜஸாயிர். طيب அப்ப ஐயுன்றது ஒரு இஸ்மு இஸ்திஃபாம், ஆக்கில் கைர் ஆக்கில் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு பின்னால வர்றது முதாஃபுன் இலைஹியா வரும்ன்றது தான் நாங்க இதுல தெரிஞ்சு கொண்ட விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம். உங்களுக்குரிய அதானுக்குரிய தொழுகைக்குரிய நேரம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.